ஸ்நாக்ஸே இல்ல சாப்பிட்றக்கு. ஆனா சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது. தோசை மாவு வச்சு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா? வாங்க. இப்போ கொஞ்சமா ஒரு பவுல்ல தோசை மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்த பொடியா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பில பொடியா சாப் பண்ணிட்டு, அது கூட மல்லி இலையும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, இது கூட அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறோம். உங்க மாவுக்கு ஏத்த மாரி நீங்க ஆட் பண்ணிக்கங்க. மாவு இந்த அளவு பக்குவத்துல இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் எடுத்துக்கலாம். கைய வந்து தண்ணீல நனைச்சிட்டு, இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து எண்ணெயில இந்த மாரி போடுங்க. கைய நனைச்சிட்டு போட்டீங்கன்னா, மாவு கையில ஒட்டாம நல்லா விழுகும். கையில இருக்கிற தண்ணி வந்து எண்ணெயில விழுகிற அளவுக்கு ஈரம் பண்ணிறாதீங்க. எண்ணெய் மேல தெரிச்சிரும். கவனமா செய்யுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த மாரி போண்டாவ பிரிச்சு விட்டீங்கன்னா, நல்லா தனித்தனியா பிரிஞ்சு வந்துரும். பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்து பாருங்க. சூடான இந்த போண்டா கூட நல்ல ஒரு தேங்காய் சட்னி அரைச்சு, இது கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். எந்த ஸ்நாக்ஸும் தேவையில்ல. ஈவினிங் இந்த மாரி டக்குனு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்லயும் செஞ்ச மாரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.